வணக்கம் மக்களே, வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு ஆர்டி டாக்ஸ் அண்ட் ஜிப்ஸ் வேர்ல்டு. இந்த சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து கிரிக்கெட் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து ஐபிஎல் சீசன். இது வந்து ஐபிஎல் சீசனோடைய ப்ரிவியூடைய 2வது வீடியோ. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஜிடி குஜராத் டைட்டன்ஸ் ஒரு டைம் வந்து கப் அடிச்சிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா இந்த பக்கம் கடன் கொடுத்து அதுக்கப்புறம் கில்ல வந்து கேப்டன் ஆக்கி அதுக்கப்புறம் டீமே வந்து தரிசா போச்சு. ஸோ அந்த டீமை பத்தி தான் இன்னைக்கு வந்து பேச போறோம். இந்த டீம் இந்த வருஷம் வந்து தேர்வு வாங்கலாம் மாட்டாங்களா? அவங்களோட பேட்டிங் வந்து போன டைம் வந்து நம்பர் 3 வரைக்கும் அப்படியே கட்டப்பாரா இருந்தாங்க. செமிஃபைனல்ஸ் வரைக்கும், ஐ மீன் குவாலிஃபைஸ் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பீடாக்குடைய லாங்குவேஜ் சொல்லணும் அப்படின்னா வீல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கழண்ட ஆரம்பிச்சு அப்படியே அவங்களுடைய மிடில் ஆர்டருடைய லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு கொஞ்சம் வந்து அடி வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதை வந்து இந்த ஆக்ஷன்ல வந்து திருத்திருக்காங்களா, எந்த மாதிரியான பிளேயர்ஸ் உள்ளார கொண்டு வந்திருக்காங்க, அவங்க வந்து எந்த அளவுக்கு இதுல பாசிட்டிவா வந்து ஆட் ஆவாங்கன்றதான் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்துட்டு உங்களுடைய ஒரு ஜெனரலான கருத்து என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளேயிங் லெவனை வந்து போவோம். எனக்கு வந்து இவங்க ஆக்ஷன் போறதுக்கு முன்னாடி எனக்கு இவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, டாப் 3ல ஒரு பேக்கப் வாங்கணும், ஒரு ப்ராப்பர் மிடில் ஆர்டர் பேட்டரா ஒருத்தவங்களை வாங்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அன்பார்ச்சுனேட்லி அவங்க அது ரெண்டுமே பண்ணல. டாப் 3ல இன்னும் இருக்கும். டாப் 3 அதே 3 பேர் தான். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து டாப் 3ல அதே பிரச்சனை. ஸோ நம்ம பிரச்சனை பத்தி பேசுவோம். எல்லாத்துக்கும் பிரச்சனையை பத்தி பேசினா எப்படி பாஸ்? எடுத்த உடனே அதான் ஞாபகம் வருது, இந்த டீம்ல இதான் பிரச்சனை பாத்தீங்களா, இந்த டீம் தேர மாட்டான் அப்படின்ற மாதிரி பிரச்சனை அவங்க வந்து. சரி, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பிளேயிங் 12 நான் வந்து என்ன எடுத்து வச்சிருக்கேன்னு நான் சொல்றேன். அப்கோர்ஸ் டாப் 3 எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கில்லு, கேப்டன் சாய் சுதர்ஷன், பட்லர், விக்கெட் கீப்பர். அண்ட் நம்பர் 4 வந்து எனக்கு வாஷிங்டன் சுந்தர். ஏன்னா போன டைம் பாத்தீங்கன்னா நம்பர் 4ல வாஷிங்டன் சுந்தர் ட்ரை பண்ணி ஒரு நல்லாவே பண்ணியிருந்தாரு. என்னத்துக்கும் இவனுக்கு வந்து ரூத்தர் போட வந்து தூக்கி மும்பை இந்தியன்ஸ்ல கொடுத்தானுங்க. எனக்கு சத்தியமா இது வரைக்கும் எனக்கு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு எனக்கு அதெல்லாம் முட்டாள்தனமான ஒரு விஷயம் அது. அதாவது எந்த அளவுக்கு முட்டாள்தனமான விஷயம்னா, என்ன சொல்றது, நானும் ஒரு பையனை எக்ஸாம் எழுதுறோம்னா, மச்சான் இந்தா நான் ஆன்சர் எழுதிருக்கேன், நீ கட்டி பேப்பர் கொடுத்துரு, நான் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல. அந்த ஆள் பயங்கரமான ஃபார்ம்ல இருக்கும். ஆக்சுவலி எனக்கு வந்து ரூதர்ஃபோர்ட் வந்து அதுக்கு எஸ்ஐடி 20க்கு முன்னாடி அந்த ஆள் சம ஃபார்ம்ல இருந்திருக்கான் போல. எனக்கு போன வருஷம் ஜிடிஏ நல்லா தான் ஆடினான். போன வருஷம் ஜிடிஏ நல்லா தான் ஆடி கொடுத்திருந்தான். எஸ்ஐடி 20ல அந்த ஆள் கொளுத்திருக்கான் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு. ஏண்டா இதுக்கு மேல வேணும் உங்களுக்கு? என்னடா நீங்க சைன் பண்றீங்க? ஐயோ எனக்கு வெறிதான். ஐபிஎல் மாசம் வந்தா எனக்கு வெறிதான் வருது எல்லா டைமையும் பார்த்து. வேற ஏதாவது டீம் கொஞ்சம் பேட்டிங்ல தடுத்து தான் மாறி டீம் கூட்டா பரவாயில்ல. மும்பை ஆல்ரெடி இம்புட்டு பேட்டிங் வச்சிருக்கானுங்க. அவனுங்கிட்ட கொண்டு போயிட்டு இன்னும் கொஞ்சம் பேட்டிங் கொடுத்துட்டு வரானுங்க. எதுக்கு நான் கொடுத்துருக்கீங்க எனக்கு புரியல. அதெல்லாம் என்ன முட்டாள். அதாவது இது முன்னாடி வந்து கோட் ஆஃப் ஆல் முட்டாள்தனமான சைனிங்கோ இல்ல ஒரு பிளேயரை வெளியே விடுறதா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் தான். நாங்க எப்பவுமே அதுல டாப்ல இருந்தோம். நாங்க வந்து 2010ல வந்து ஏபிடிக்கு ஒரு முதுகு குத்துனோம். அந்த முதுகு குத்துனால்தான் 11ல ஏபிடி ஆர்சிபி வந்தாரு. சோ அப்படி அது வந்து எவ்வளவு அளவுக்கு இருந்தோ இப்போ அதே அளவுக்கு ஈக்குவலா ஒருத்த முட்டாள்தனமான விஷயம் பண்ணிருக்கான்னா ரூதர்ஃபோர்ட் தூக்கி மும்பை இந்தியன்ஸ்ல குடுக்குறது. சூப்பர்ரா தம்பி. அவனுங்க வச்சிருக்க இந்தியன் கோருக்கு வரேன் இரு. அடுத்து நம்பர் 5 வந்து நம்பர் 4ல வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர், நம்பர் 5 வந்து ஷாருக் கான், நம்பர் 6 வந்து ஜேசன் ஹோல்டர். இவங்களோட சைனிங்லேயே உருப்படியான ஒரு சைனிங் எடுத்த பிளேயர் பாத்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டர். நம்பர் 7 அப்கோர்ஸ் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நிறைய ஒரே ஒரு யாஷ் தயால் சொல்லிட்டு ஒரு பவுலர் அடிச்சுட்டு இந்த வரைக்கும் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்க தெவாட்டியா. நம்பர் 8ல பாத்தீங்க அப்படின்னா ரஷித் கான், நம்பர் 9 வந்து சிராஜ், நம்பர் 10 வந்து ரபாடா, 11 வந்து சாய் கிஷோர், 12 வந்து இம்பாக்ட் பிளேயர் வந்து பிரசித் கிருஷ்ணா. இதுதான் என்னுடைய வந்து 12. நீங்க என்ன 11 எடுத்து வச்சிருக்கீங்க சொல்லுங்க. இதுல ஃபாரின் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா 4 ஃபாரின் பிளேயர், பட்லர், ஹோல்டர், ரஷீத், ரபாடா. பட்லர், ஹோல்டர், ரஷீத், ரபாடா அதே ஃபாரின் பிளேயர்ஸ் தான். உனக்கு ஃபாரின் பிளேயருக்கும் பெரிய பேக்கப் எடுக்கல. என்னடா டீம் வச்சிருக்கீங்க, மணி லாண்டரிங் பண்றதுக்கு டீம் எடுத்திருக்கீங்களாடான்ற மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ என் டீம் பாத்தீங்கன்னா அதே டாப் 3 தான். சுப்மன் கில்லு இருங்க நான் டீம் எடுத்துக்கிறேன். எங்கப்பா அந்த எக்ஸெல். ஸோ இந்த வந்து சுப்மன் கில்லு, சாய் சுதர்ஷன், பட்லரு. நான் டாப் 4ல ஷாருக் கான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? நான் என்னோட டீம்ல வாஷிங்டன் வந்து இம்பாக்ட் பிளேயர். ஏன்னா அவரை இம்பாக்ட் பிளேயரா போட்ட காரணம் இருப்பா நீ எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் கொடுத்து என்னைய கோத்து விட்டுறாதுப்பா. அப்புறம் தமிழ் பீப்புள் எடுத்துட்டு வடக்க ஹிந்தியில திட்ட போறானுங்க. ஸோ வந்து எனக்கு ஏன் சாய் சுதர்ஷன் வாஷிங்டன் வந்து இம்பாக்ட்னா அவரு ரெண்டுத்துலயும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அவரால் பேட்டிங் சர்க்கிளா போகுதுன்னா அவர் இம்பாக்ட் பிளேயர் பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இல்ல இப்ப எனக்கு பவுலிங்ல ஆப்ஷன் வேணும்னா என்னால பவுலிங்லயும் பண்ண முடியும். அதுக்கு அவர் டீம்ல இருக்கலாமே, இதுக்கு பருத்தி கூட இருக்கலாமே. கேக்குது புரியுது. நான் கேட்கல.
இல்லண்ணே, டீம்ல எடுக்க சொன்னா டீம் பைத்தியக்கார மாதிரி எடுத்து வச்சிருக்கானுங்க. இந்தியன் ட்ராக்ல எவனாவது டாம் பேட்டன்லாம் எடுப்பானா? அவனுக்கு என்ன இந்தியன் பிச் எக்ஸ்போஷர் இருக்கும்? ஓகே சரி விடுங்க, நான் வரேன். இதனுடைய அப்புறம் வந்து ஷாருக் கான் தெவாத்தியா 5, ரஷீத் கான் 6, ஜேசன் ஹோல்டர் 7, சாய் கிஷோர், பிரசித் கிருஷ்ணா, ரபடா, சிராஜ். ஓகேங்களா? ஒரு நேம் உள்ள ஒரு ப்ராப்பர் பவுலிங் லைனப். ஃபர்ஸ்ட் நான் பவுலிங் லைனப்புக்கு வரேன், ஏன்னா அதான் எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவா தெரியுது. ஓகேவா? ஒரு நல்ல நேம் உள்ள ஒரு நல்ல பவுலிங் லைனப். ஒரு சிராஜா இருக்கட்டும், ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, என்ன சொல்றது, அடுத்த ரஷீத் கானு, அப்புறம் சாய் கிஷோர், இவங்கெல்லாம் வந்து ஒரு டீசென்டான பவுலர்ஸ். ஆனா என்னன்னா 5 பேருமே பழைய 5 பேரா இல்ல, அது ஒரு பெரிய மைனஸ். ஓகேங்களா? ரபாடா இந்த வேர்ல்ட் கப்ல மரணடி வாங்கினாரு. ஓகே, 1. 2வது சிராஜ் ஒயிட் பால் கிரிக்கெட் ஆடுறதே இல்ல. ஆனா இந்த வேர்ல்ட் கப்ல ஒரு மேட்ச் இந்தியாக்காக ஒரு மேட்ச் ஆடினாரு, அவர் கொஞ்சம் நல்லதா. சிராஜ் வந்து எனக்கு என்னன்னா, சிராஜ் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும், அவர் எப்போ நீங்க பால கொடுத்தாலும் he will do his best. அதாவது 14 மேட்ச்சும் சூப்பரா போடுவான்னு தெரியாது, ஆனா ஒரு 7ல இருந்து ஒரு 6ல இருந்து 7 மேட்ச் நல்லா போட்டு கொடுத்துருவாரு கண்டிப்பா. எனக்கு அது வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஓகே, ரஷீத் கான் இஸ் நாட் த ஓல்ட் ரஷீத் கான். ஓகேங்களா? சாய் கிஷோர் டீசெண்டா போடுவார். எஸ், சாய் கிஷோர் இஸ் a decent bowler. டீசெண்டா தான் இருக்காங்களே தவிர அந்த ஒரு சம பவுலர் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு எனக்கு இல்ல. இன்னொன்னு நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான், ஜேசன் ஹோல்டர் தான் இவங்க ஆக்ஷன்லயே பண்ண உருப்படியான ஒரே விஷயம். ஓகேங்களா? he can contribute in death overs and with bat and ball. ஓகேங்களா? நல்ல ஒரு 3 ஓவர் சால்டா போடவும் முடியும். இன்னொன்னு என்னன்னா, மனுஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காரு, நல்லா ஃபாஸ்டா பவுலிங் போடுறாரு, நல்லா வந்து ஒரு டெத்ல நல்லா போனா. முன்னாடிலாம் வந்து ஒரு பிராவோ மாதிரி ஒரு ஸ்லோ பவுலர் தான் அது, இப்போ கொஞ்சம் வேகமா போடுறாரு. ஸோ இன் சச் கேஸ் இஸ் அ குட் சைனிங் ஃபார் ஜிடி. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவர் தான் ஒரே கடைசி குட் சைனிங்கா இருக்கு. பேட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா செம லூப் ஹோல். பட்லரு ஃபார்ம்ல இல்ல, சாய் சுதர்ஷன் கிரிக்கெட் ஆடி 6 மாசம் ஆகுது, ஒரு பிரேக். சுப்மன் கில் T20 டீம்ல இல்ல. இவங்க இதெல்லாம் அடாப்ட் பண்ணி ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு சத்தியமா தெரியல. ஓகேங்களா? எனக்கு வந்து ஸ்டில் எனக்கு சொல்லுங்க. எனக்கு வந்து இவங்க பாசிட்டிவ் சொன்ன மாதிரி வந்துட்டு இவங்களோட பவுலிங்ல வந்துட்டு அதுலயும் முக்கியமா ஒரு சிராஜ், சாய் கிஷோர் he can give control, அதே மாதிரி விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பிரசித் கிருஷ்ணா அவராலையும் வந்து போட முடியும், இன்டர்நேஷனல் லெவலில் நிறைய ஆடி இருக்காரு. பட் ஸ்டில் டெஸ்ட் கிரிக்கெட்ல தென் அண்ட் தேர் ஹியர் அண்ட் தேர்னு இருந்திருக்காரு. பட் வந்து பிரசித் கிருஷ்ணா போன டைம் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அந்த ஒரு காலம்ல இருந்தார், பர்பிள் கேப் ரேஸ்ல இருந்தார். ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்க 3 பேரும் ஓரளவுக்கு பாசிட்டிவ். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரபாடா, ஒரு ரஷீத் கான், இந்த மாதிரி 2 பெரிய நேம். இந்த பக்கம் பேசர்ஸ்ல இவர் தான் லீடரு, ஸ்பின்னர்ல இவர் தான் லீடரு. அவங்க 2 பேருமே வந்துட்டு திரும்ப ஃபார்முக்கு வந்துட்டா பவுலிங் எப்பயுமே சொல்லுவாங்கல்ல, பேட்ஸ்மேன் கேன் வின் யூ மேட்சஸ் பட் பவுலர்ஸ் கேன் வின் யூ டோர்னமெண்ட் மாதிரி. இந்த 5-6 வந்து கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்க்ளூடிங் வாஷிங்டன் நம்ம மறந்துகிட்டே இருக்கும். அவர் பவர் பிளேலேயே அவரால் வந்து போட முடியும். அவர் அந்த ஆப்போசிட்ல ரைட் ஹேண்டர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவருக்கு வந்து நல்லாவே இந்த பவுலிங் போட முடியும். ஸோ இந்த ஒரு 5-6 பேர் வந்து கிளிக் ஆனாங்கன்னா ஷோர் ஷாட்டா இவங்க வந்து பிளே ஆஃப் போவாங்க. ஆனா கிளிக் ஆகணும், எனக்கு அதுதான் வந்து ரொம்ப பயமா இருக்குது. ஏன்னா இவங்களோட பேட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுவும் அந்த 3 பேர் திரும்ப இந்த 3 பேர் தான். அந்த 3 பேர் நம்ம பாசிட்டிவ் பேசுறதுனால இந்த 3 பேர் வந்து பாசிட்டிவ் சொல்லிடுவோம், அவங்க தான் மிகப்பெரிய பாசிட்டிவ். அது இல்லாம போன டைம் பாத்தீங்கன்னா இந்த 3 பேரை விட்டுட்டா அடிக்கிறதுக்கு ஆளே இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, அண்ட் நம்பர் 6ல என்னோட பிளேயிங் பாத்தீங்கன்னா ஹோல்டர் இருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் ஓரளவு கொஞ்சம் அந்த ஸ்கோரை கொஞ்சம் எடுத்துட்டு போவாங்க. ஷாருக் கான் அண்ட் தெவாட்டியா ரொம்ப வருஷங்களா ஸ்கேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அது எப்போ இவங்க வந்து ஸ்கேமர்ஸா இருக்கானுங்க. தெவாட்டியா கூட ஓரளவுக்கு எங்கேயோ ஒரு 5 6 2 6ன்னு சொல்லி 2 6 கடைசியா வந்து அடிச்சு கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் அடிச்சு கொடுத்துருக்காப்ல. ஒரு 2-3 மேட்ச் சேவ் பண்ணிருக்காரு. ஆனா ஷாருக் கான் இது வரைக்கும் எந்த மேட்சுமே சேவ் பண்ணி நான் என் வாழ்நாள பார்த்ததே கிடையாது. அதுவும் இந்த மாதிரி IPL கேம்ஸ்ல எவ்வளவோ நம்பிக்கை வச்சுட்டாங்க. அவர் வந்து ஒரு ஆள் வந்து நல்லா முரட்டாளா இருக்காரு. கண்டிப்பா 6-7ல வந்துட்டு வச்சு அடிச்சு நொறுக்குவாரு. அந்த மாதிரி பாக்குறப்போ கொஞ்சம் கூட அவருடைய கேலிபருக்கும் அவருடைய வச்ச எக்ஸ்பெக்டேஷனையும் வந்து அதை ஃபீல் பண்ணவே கிடையாது இன்ன வரைக்கும். ஆனா தெரியல, இன்னமும் டீம்ல நம்பி எடுத்துருக்காங்க. நான் நினைச்சேன் போன டைம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ரிலீஸ் பண்ணிட்டு வேற ஒரு ஆள் இந்தியன் பிளேயர் எடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க வந்து ரிலீஸ் பண்ணாம நம்பிக்கை வச்சுக்காங்க. ப்ரூவ் பண்ணிட்டால் நல்லது, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது எனக்கு. இது வந்து பாசிட்டிவா இருக்கு. நெகட்டிவ் ஏகப்பட்ட நெகட்டிவ் இருக்குது.
அந்த நெகட்டிவ் வந்துட்டு அதை பார்த்தீங்கன்னா அகைன் அந்த அந்த லோவர் ஆர்டர் பேட்டிங் தான். அண்ட் அதுக்கு முக்கியமாக இன்னொரு பக்கம் சரி இவங்க ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலாம், சப்போஸ் பட்லர் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலாம், யார் வருவாங்க? பேண்டன் வருவார். சரி ஹோல்டர் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா யார் வருவாங்க? கிளென் பிலிப்ஸ் வருவார். இவங்க 2 பேரும் ஃபார்மில் இருக்காங்கன்னு கேட்டால் அவங்களும் ஃபார்மில் கிடையாது. வேர்ல்டு கப்பில் அவங்களும் அடி வாங்கிட்டு தான் வராங்க. சரி ரபாடா ஃபார்மில் இருக்காரா? இல்லை. சரி அவருக்கு போல யார் வருவா? லூக் வுட் வருவார். அவர் சூப்பர் ஃபார்மில் இருக்காரான்னு கேட்டால் இல்லை. சரி அது இல்லாமல் பிருத்திவிராஜ் யாரான்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் பிளேயர் இருக்காரு, அவர் வந்து இன்னும் ட்ரைட் அண்ட் டெஸ்ட்லாம் கேட்டால் இல்லை. ஸோ இந்த மாதிரி இஷாந்த் சர்மா பிரசித் கிருஷ்ணாக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இஷாந்த் சர்மா இருக்காரு. ஸோ அவர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஏஜ் ஆயிடுச்சு, ஓரளவுக்கு அங்கங்கே நல்லா பவுலிங் போட்டு கொடுப்பாரு, பட் சூப்பராக போடுவான்னு கேட்டால் தெரியல. இன்னொரு பக்கம் தெவாட்டியா நல்லா பண்ணல அப்படின்னா ஜெயந்தி அதை வருவார். அவர் வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல் பவுலர், கொஞ்சம் நல்லாவும் பேட்டிங் ஆடி கொடுப்பாரு. பட் மேட்ச் வின்னரா? தெவாட்டியா வந்து ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு 3-4 மேட்ச் விளையாடி ஜெயிச்சு கொடுத்தாரு, அந்த மாதிரி ஜெயிச்சு கொடுக்க முடியுமா தெரியல. ஸோ இந்த மாதிரி பேக்கப்ஸ் வந்து ரொம்ப 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 தின் பேக்கப்பாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்குது. அது இவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதான் ஆடிங் டு யுவர் பாயிண்ட் வந்து எனக்கு ஜிடி வந்து ஆன் பேப்பர் அவங்கள்ட்ட மொத்தமாகவே அவங்க லைனை சொல்லணும்னா டாப் ஆர்டர் வீக்கு. ஓகேங்களா? டாப் ஆர்டர் ஐ வுட் சே அது பாசிட்டிவ்லாம் நான் சொல்லவே மாட்டேன், அது பயங்கர வீக்கு. ஓகே, ஏன்னா நீங்க பட்லரோட ஃபார்மை வந்து இதில் பார்த்தீங்க, வேர்ல்ட் கப்ல பார்த்தீங்க. ஓகே, ஸோ இன்னொரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, போன எலிமினேட்டர் பார்த்தீங்கன்னா அவங்க 3 விக்கெட்டும் டக்கு டக்குன்னு விழுந்துருச்சு. மிடில் வந்து இப்போ இவங்க என்னதான் பட்லரை சைன் பண்ணியிருந்தாலோ பட்லருங்கிற அது யாரு ஹோல்டரை சைன் பண்ணியிருந்தாலோ அவர் வந்து டெத்துல ரன் அடிப்பாரு. ஆனா அந்த கேமை கேரி பண்ணி டெத்து கொண்டு போற ஒரு பேட்ஸ்மேன் வேணும் டீமுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த பிளேஸ்ல அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கர அடி வாங்குவாங்க. இப்போ வந்து ஆர்சிபி எல்எஸ்சி போன வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இஷ்யூ ஆச்சு. ஆனா ஜிதேஷ் சர்மா கடைசி வரைக்கும் கேமை கேரி பண்ணி கொண்டு போனாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் அவர் ஹிட்டராகவும் இருக்கணும், ஒரு ஃப்ளோட்டராகவும் இருக்கணும். அதை அப்படியே கேமை கடைசியில் கொண்டு போய் ஒரு லெட்ஸே ஒரு 15 பால் 30ன்னு நீங்க ஹோல்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு. ஆனா நீங்க பவர் பிளேல 3 விக்கெட்டை விட்டுட்டு நீங்க ஹோல்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு ஜிடி கிட்ட. அவங்க ஹோல்டர் சைன் பண்ணது நல்லதுதான், ஆனா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேணுமே. இப்ப நீங்க சிஎஸ்கே போன வீடியோல நம்ம சொன்ன மாதிரி சிஎஸ்கே பேட்டிங்ல எடுத்துட்டீங்கன்னா டக்குன்னு இப்ப சாம்சங் மாத்திரையும் அவுட்டு, ருத்ராஜே அவுட்டுனா கூட பிரேவிஸ் நிப்பாரு. பிரேவிஸ் கேன் டேக் தி கேம் டு த லாஸ்ட். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஒரு பேட்டர் டீம்ல ரொம்ப மிஸ்ஸிங். அந்த நம்பர் 4ல ஒருத்தர் வேணும். இன்னிங்ஸையும் பில்ட் பண்ணணும், ரன்னையும் டிக் பண்ணணும், கேமையும் எடுத்துட்டு போகணும், ஸ்கோரும் வைக்கணும். இந்த பேட்ஸ்மேன் ஜிடிக்கு ஒரு பெரிய மிஸ். அது போன வருஷமே அவங்க எக்ஸ்போஸ் ஆனாங்க. அவங்க எதனால ஆப்ஷன்ல போய் அந்த மாதிரி பேட்ஸ்மேன் எடுக்கல எனக்கு சத்தியமா தெரியல. ஒன்னு இன்னொன்னு வந்து பவுலிங் செம வீக். பிரசித் கிருஷ்ணா வந்து இப்போ ஆடின எல்லா டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸும் செம்ம அடி வாங்கியிருக்காரு. அது பீட் விஜய் ஹசாரே ஆர் லைக் ஷஹீத் முஸ்தாக் அலி எல்லாத்துலயும் தர்ம அடி வாங்கியிருக்காரு. ஹீஸ் அ கிரேட், என்ன சொல்றது, கிரேட்னு இல்லை, ஒரு குட் டெஸ்ட் பவுலர். ஓகேங்களா? என்னதான் போன வருஷம் நிறைய விக்கெட் எடுத்தாலுமே இந்த வருஷம் ஃபார்ம் கன்சிடர் ஆகும்போது நிறைய அடி வாங்கியிருக்காரு. ரபாடா சொல்லவே தேவையில்லை. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் ஓவராலாவே அடி வாங்கும்னு தோணுது. பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆவாங்களா உங்க ப்ரெடிக்ஷன்? எனக்கும் லைட்டா அந்த டவுட் இருக்குது. எனக்கு வந்து இப்ப நான் ஊஹோன்னு சொன்னதை கட் பண்ணி அப்படியே ஒரு ஃபார்ம் கிரெடிட் போட போறாங்க ஜிடி ஃபேன்ஸ். சொல்லுங்க. சோ எனக்கு வந்து அதான் பேர் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சிஎஸ்கே கிட்ட ஒரு சின்ன குறையா பார்த்தது என்னன்னா, ஒரு பிரசாந்த் வீரு, ஒரு கார்த்திக் சர்மா, சின்ன சின்ன பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. பெரிய ஒரு ஈவன் ஆயுஷ் மாத்திரை கூட பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன பிளேயர்ஸா இருக்காங்க, பெரிய பிளேயரா இல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பெரிய பிளேயர், எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் ஐபிஎல்லே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் நாடு அப்படி இருக்கு. ஆனாலுமே எல்லாமே ஃபார்ம்ல இல்ல அப்படின்றதான் பெரிய டவுட். ஆனா தே ஆர் மேட்ச் வின்னர்ஸ். அவங்களுக்கு ஒரு மேட்சோ இல்ல ஜஸ்ட் ஒரு ஓவரோ போதும், அந்த ரிதமை புடிச்சிட்டாங்க அப்படின்னா திரும்ப வர முடியும். அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக கொடுக்க முடியுமான்னு கேட்டா அது முடியாது. இவங்க பிளேயர்ஸ் குவாலிஃபை ஆகிறது கொஞ்சம் டவுட் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம போன சிஎஸ்கே மேட்ச்ல ஒரு செக்மெண்ட் பேசுறதுக்கு மறந்துட்டோம். இந்த சீசன்ல இந்த 12 பேர்ல இல்ல இது இல்லாம மேபி பேக்கப் வந்து கூட யாராவது 2 பேர் ஒரு பேட்டர் ஆகட்டும் ஒரு பவுலர் ஆகட்டும் இல்ல 2மே ஆல்ரவுண்டர் சொன்னாலும் சரி, இந்த 2 பிளேயர் வந்து பயங்கரமா இந்த சீசன்ல இவங்களுக்காக வந்து நல்லா ஆடி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தா எந்த 2 பிளேயரை நீங்க வந்து பண்ணுவீங்க? சிஎஸ்கே பாயிண்ட் சொல்லலாம்னு நினைச்சேன். சிஎஸ்கே சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜிடி சொல்லலாம்.
சிஎஸ்கேக்கு எனக்கு வந்து அந்த பையன்ட்ட ஒரு பெரிய கேலிபர் இருக்கு. இஸ் கோனா பி a கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் இந்த ஃபியூச்சர்னா ஆயுஷ் மாத்ரே. ஓகே, எனக்கு அந்த பையன்ட்ட வந்து எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுடைய பேட்டிங் ஸ்டைல், அவனுடைய ஹுக் ஷாட்டு, புல் ஷாட்டு, அவன் லைக் நான் இப்பதான் யோசிச்சேன் அந்த பாயிண்ட் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. ஏன்னா அவங்க மேனேஜ்மெண்டாவுமே தே ஆர் புஷிங் ஹிம் as தி லைக் செகண்ட் ஃபேஸ். இப்போ தோனி ரைனா எப்படியோ அந்த மாதிரி ருத்ராஜையும் ஆயுஷும் காட்டுறாங்க. ஸோ ஈவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ற பிளேயருக்கு பெரிய எதிரி அவங்க மேனேஜ்மெண்டா இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாம நல்லாவும் ஆடுறாரு, மேனேஜ்மெண்ட்டும் புஷ் பண்றாங்க. இந்த சீசன் மட்டும் அவர் கிளிக் ஆகி ஒரு 500-600 ரன் வந்துச்சுன்னா இஸ் கோனா பி த கிரேட்டஸ்ட் பிளேயர் இன் த நியர் ஃபியூச்சர் ஃபார் இந்தியா as well as for the franchise. எனக்கு வந்து உங்களுக்கு சொல்லுங்க, சிஎஸ்கே சொல்லுங்க. ஆயுஷ் மாத்ரே, வேற இன்னொரு பிளேயர் ஒரு 2 பேர் சொல்லணுமா? 2 பேர், மேபி ஒரு பேட்டர் ஒரு பவுலர். பவுலரா? பவுலிங் அங்க எதுவுமே இல்லைங்க. நான் யாருமே பவுலர் சொல்லுவேன். வேற இன்னொரு பிளேயர் பேட்டரா வந்து ஓகே தான். இன்னொரு பிளேயர் பேட்டர்னா சரி ருத்ராஜ் கெய்க்வாட். ஓகே, ஏன்னா சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா சாம்சன் ஃபார்ம்ல இருக்காரு, ஆயுஷ் மாத்ரே ஏதோ ஃபார்ம்ல தான் இருக்காரு அந்த அண்டர் 19 எல்லாம். தூபே வேர்ல்ட் கப் ஃபார்ம்ல இருக்காரு, பிரேவிஸ் வேர்ல்ட் கப் ஃபார்ம்ல இருக்காரு. பட் ருத்ராஜ் என்ன இருக்கான்னு, ருத்ராஜோட கேலிபரை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னா அவர் வந்து டீம்லயே இல்ல. ஐபிஎல் வந்து ரொம்ப மாசம் கழிச்சு ஆடினாலும் he can pull off a 660 runs in a tournament. ஓகேங்களா? ஐபிஎல் மட்டுமே ஆடி நல்லா ஆடுற பிளேயர். அவருக்கு டீம்ல இடம் கிடைக்கல, அது வேற ஒரு கான்செப்ட். ஆனா he is the greatest பிளேயர் இந்த மாடர்ன் கிரிக்கெட்ல. இப்போ சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்களெல்லாம் தாண்டி எனக்கு அந்த ஏஜ் ஆஃப் பீப்புள்ல ருத்ராஜ் மேல எனக்கு ஒரு பயங்கர நம்பிக்கை இருக்கு. ஸோ ருத்ராஜ் இந்த சீசன் பயங்கர ஃபார்ம்ல இருப்பாருன்னு எனக்கு தோணுது. எனக்கும் சேம். நான் அதுல ஆயுஷ் மாத்ரே அண்ட் ருத்ராஜ் நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து அதேதான் சேம். நான் பேட்டர் வந்து ருத்ராஜ் தான் நான் சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். எல்லாருமே வந்து கொஞ்சம் அவரை வந்துட்டு கண்டுக்காம அப்படியே ஒதுக்கி வச்சிடறாங்க. சரி இவர் ஓகேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுவும் அவர் நம்பர் 3 தான் ஆடுவேன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஓப்பனிங்ல இருந்து இவன் இந்த இந்தியன் டீமை கான்சென்ட்ரேட் பண்ணி நான் நம்பர் 3 தான் ஆடுவேன்ற மாதிரி யோசிச்சாருன்னு தெரியல. போன வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்படியா நம்பர் 3 தான் ஆடுவேன்ற மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் உள்ளார வர்றப்போ அந்த மைண்ட் செட் ஓகே, எனக்கு இந்திய டீம் இருக்கு இல்லைன்றதெல்லாம் தாண்டி இந்த டீம் சிஎஸ்கேக்கான என்ன பண்ண முடியும், பழைய ஃபேஃப் டு பிளஸி கூட ஆடுறப்போ என்ன ஒரு ருத்ராஜா நான் இருந்தேன், மினிமம் ஒரு 450-500 ரன்ஸ் ஒரு பேங்கா நான் எப்படி இருந்தனும் அந்த மாதிரி அந்த ஒரு நங்கூரமா இருக்கணும். ஏன்னா ஆயுஷ் மாத்ரே அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர், சஞ்சு அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர், ரவீஸ் தூபே அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ நடுவில் இவ்வளவு நங்கூரமா இருக்கணும். நங்கூரமா இருந்து அட்லீஸ்ட் ஒரு 135-140 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினா போதும், அந்த பேங்கா இருந்தால் போதும். ஸோ அதை வந்து எனக்கு ருத்ராஜ் இந்த டைம் நல்லா பண்ணுவாரு. ஒரு கேப்டனா நல்லா வந்து ஹி வில் லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட் இந்த மாதிரி எனக்கு தோணுது. பவுலர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐ எம் பேக்கிங் பிரசாந்த் வீர். எனக்கு அவர் வந்து கொஞ்சம் இதுல ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஜடேஜா அளவுக்கு ஃபீல் பண்ணிட முடியாது ஒரே வருஷத்துல. ஆனா அவர் என்ன ரோல் பண்ணாரோ ஒரு டக்குன்னு சுருக்குன்னு வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து ஓவர் போட்டு முடிச்சுட்டு போறாரு. அவர் வந்து வரதும் தெரியாது போறதும் தெரியாது. கொஞ்சம் நீங்க மிஸ் பண்ணா கூட ஸ்டம்பை ஹிட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பவுலரா ஒரு கண்ட்ரோல் கொடுக்கக்கூடிய, அதே டைம்ல கொஞ்சம் நீ அசந்தா நான் விக்கெட் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பவுலர். ப்ளஸ் அதே மாதிரி பேட்டிங்லயும் எண்ட்ல வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு 15-20 ரன்ஸ் அடிக்க முடியும்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால எனக்கு வந்து சிஎஸ்கே சைட்ல இருந்து ருத்ராஜ் அண்ட் பிரசாந்த் வீர் எனக்கு தோணுது. அப்படியே ஜிடி சைட்ல இருந்து 2 பேரை சூஸ் பண்ணணும்னா யாரை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? ஐயோ சாமி, யாருமே யார சூஸ் பண்ணுவேன்? எவனுமே விளைய மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா நீங்க? இல்ல ப்ரோ, அவங்க சாலிடா வந்து என்ன சொல்றது, இந்த டீம்லாம் என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. எனக்கு வந்து அப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிராஜ். ஏன்னா அவங்கதான் ஓரளவுக்கு நல்லா தெரியுறாங்க எனக்கு தெரிஞ்சு. எனக்கும் பவுலர்ஸ் கேட்காதீங்க. எனக்கும் பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிராஜ் தான் எடுத்து வச்சிருந்தேன். ஏன்னா அவரு சிராஜுக்கு பாத்தீங்கன்னா ஃபார்ம், அதாவது ஒரு சில பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார்ம்லாம் கிடையாதுப்பா, தே ஆர் கிளாஸ் சப்போர்ட் அப்படின்னு போய் சொல்லுவோம். லைக் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோஹித் சர்மா, கோலி, தோனி. பவுலர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரஷித் கான் கூட நம்ம எடுத்துக்கலாம், ஒரு ஸ்டெயின், இந்த மாதிரி ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஓவர் 2 பால் அங்கங்க பாத்துட்டாங்கன்னா போதுன்ற மாதிரி இருக்கும். சிராஜுக்கும் அந்த அவருக்கு வந்து ஃபார்ம்லாம் ஒன்று கிடையாது. ஆனா ஒரு ஹார்ட் ஒர்க்கர் இருந்தா, அவர் வந்து கிளாஸ் அப்பார்ட்னு சொல்றதை விட ஹார்ட் ஒர்க்கர். அவர் போட்டுக்கிட்டே இருப்பாரு, ஏதாவது ஒரு மேட்ச்ல அவர் கிளிக் ஆயிடும். ஸோ அந்த லெவல்ல பாத்தீங்கன்னா அவருக்கு ஃபார்ம்லாம் பெருசா நான் அவருக்கு பார்க்க மாட்டேன். பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு, இன்ஜுரி ப்ரோன் கிடையாது. எந்த மேட்ச்லயும் இன்ஜுரி ஆகி நான் போய் வந்து என்சிஎல் உட்கார மாட்டாரு. 14 மேட்சும் ஆடுவாரு, பயங்கரமா ஒரு உழைப்பை கொட்டுவாரு. ஸோ அதுல எனக்கு தெரிஞ்சு சிராஜ், ஐ எம் பேக்கிங் சிராஜ். பவுலிங்ல பேட்டிங்ல பாத்தீங்கன்னா அகைன் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர் வந்து அந்த நம்பர் 4 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷன்.
சோ அந்த நம்பர் 3ல யாராவது ஒருத்தர் 2 பேர் டக்குனு ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அந்த நம்பர் 4ல இவர் வந்து நல்லா ஆடி கொடுப்பாரு. இறக்க மாட்டாங்க ப்ரோ, இறக்க மாட்டாங்க, இறக்க மாட்டாங்க. நீங்க யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீ பேச, யாருகிட்ட பேசுவ? எனக்கு ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு சாலிடா கரெக்ட் தான். போன வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா SRHக்கும் GTக்கும் மேட்ச் இருந்தது. ஓகேவா, வாஷிங்டன் நின்னு 48 ரன் என்னமோ அடிச்சு வின் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறமே அவங்க அந்த பேஸ்ல இறக்கல. அப்படி இறக்கதால் நம்பர் 4ல இறக்கதா தெரிஞ்சு வாஷிங்டன் சுந்தர் நல்லா பண்ணுவாரு எனக்கு தோணுது. ஸோ இவங்க 2 பேர் தான் என்னுடைய ஸ்டார் பிளேயர்ஸ் ஆஃப் GT ஃபார் திஸ் சீசன். ஓகே ஓகே. ஸோ இதுதான் மக்களே எங்களுடைய வந்து கருத்துக்கள் இந்த வீடியோல. இந்த GTA பத்தி வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எங்க 2 பேருக்கும் தோணுது. 2 பேருக்கும் ஒரே மாதிரி கருத்தை வச்சிருக்கோம். ஸோ உங்களுடைய கருத்து என்ன இந்த GT டீமை பத்தி, இந்த வீடியோவை பத்தி, நாங்கள் சொன்ன கருத்துக்களை பத்தி, இல்லை வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம் சொல்லலாம். இந்த வீடியோ பத்தி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களுக்கு மீட் பண்ணோம். நன்றி, பை பை.